ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் நடக்க போகிற T20 தொடரையும் ஓடிஐ தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர். அது மட்டும் இல்லாமல் வர 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா T20 தொடங்க போது அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர 22 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. முதல் T20 தொடங்க போதுங்க நாக்பூரில். கண்டிப்பாக எல்லாருமே இந்த போட்டிக்கு ஆர்வமாக இருப்போம். ஆல்ரெடி இந்தியா ஸ்குவாடை விட்டாங்க, இங்கிலாந்து அணி அவங்களோட ஸ்குவாடை விட்டாங்க. 5 போட்டி T20னால ரொம்ப ஒரு சவாலான போட்டியாக இருக்கும் தொடர் 2 பேருக்கும். இது குறித்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடரை நாங்கள் தான் வெல்வோம். இந்திய அணியோட T20 அணி ரொம்பவே ஒரு வலுவான அணி இருக்காங்க. சூரியகுமாரோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அவங்க நாட்டில் போய்ட்டு நான் அவங்கள வீழ்த்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதை வீழ்த்தினா அதோட மகிழ்ச்சி எங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் வந்திருக்குது இங்கே சீரீஸை வின் பண்ண தான். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீரீஸை வின் பண்ண முயற்சிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட பேட்ஸ்மேன்கள் ரொம்ப அற்புதமாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்க பிச்சில். கண்டிப்பாக எங்களுக்கு இது ஒரு சவாலான போட்டி. ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஈஸியாக விட்டுற மாட்டோம். இந்திய அணிக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தொல்லை கொடுத்து இந்த சீரீஸை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் ஓப்பனாக பேசியிருக்காரு இந்த போட்டி குறித்து. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா T20ல சம வலுவான அணியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் டெஸ்ட்டில் போய் தோற்றுருக்காங்கன்னு, அது டெஸ்ட் டீம் வேறு, நம்ம T20 டீம் வேறு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டுலாம் T20 சீரீஸ் சூப்பராக ஜெயிச்சிட்டு வந்தாங்க. சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் எந்த ஒரு எப்படி சொல்கிறது கேப்டன் இந்த T20 கேப்டனாக ஏற்றுலேருந்து இது வரைக்கும் ஒரு போட்டி ஒரு சீரீஸ் கூட ஒரு தோக்கலை. அந்தளவுக்கு நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுட்ருக்கார் சூரியகுமார் யாதவ். அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டாரே இருக்காங்க, ஃபுல்லாக யங்ஸ்டார் மட்டும்தான் இருக்காங்க. நல்ல ஒரு அணியாக இருக்காங்க. கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர்லாம் நம்ம தமிழகத்துலேருந்து போயிருக்குது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் 2 பேர் இருக்காங்க. அதனால் இந்திய அணியோட லைன் அப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த T20 சீரீஸை வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி T20 சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதான்? அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது. சாம்பியன் ட்ராஃபிக்கான இது பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு விடுறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா ஸ்குவாடு எல்லோரும் இயங்கிட்டு இருக்காங்க, யார் வர போகிறாங்க, யார் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்குவாடு இப்போ வரப்போகுது. கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டியாக இருக்கும். கண்டிப்பாக சேனல் அப்டேட் பண்ணுறேன் சாம்பியன் ட்ராஃபிக்கு வந்தால் ஸ்குவாடை. நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து சீரீஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதான்? அடுத்து ஓடிஐ ஸ்குவாடு, அடுத்தது இங்கிலாந்து கூட 3 ஓடிஐ விளையாட போகிறாங்க. இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கும் அந்த ஓடிஐக்கும் 2த்துக்கும் சேர்த்து தான் ஸ்குவாட் விட போகிறாங்க. யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.